Taste the Daily. அண்மை செய்தி. தன்னுடைய நேரடியான கேள்விகளை எதிர்கொண்டு பதிலளிக்க திராணியற்று அரசு விழாவில் பிதற்றியுள்ள விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், முழுமையான விவரங்கள். வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேள்விக்கு நேரடியாக எதிர்கொண்டு பதிலளிக்க திராணியற்று அரசு விழாவில் பிதற்றியுள்ள விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தனது கண்டனத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அவலங்களை எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் சுட்டிக்காட்டினால் முதலமைச்சரும் நிதியமைச்சரும் அவர்களுக்கு ஏவல் புரியும் பல கட்சி தாவிய திரு செந்தில் பாலாஜியும் என் மீது தேவையற்ற வன்மத்தை கக்குகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இதிலிருந்து மக்கள் பணியில் நான் சரியான பாதையில்தான் பயணிக்கிறேன் என்பதை உணர்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். 22/1/2025 அன்று சிவகங்கையில் நடைபெற்ற அரசு விழாவில் விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசும்போது திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுவது போன்று வாய்க்கு வந்தபடி எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமா என்று பேசியிருப்பதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஒவ்வொரு ஊரிலும் திண்ணையில் அமர்ந்து போட்டோ ஷூட் நடத்தியதையும், மனு கொடுப்பவர் ஆனா பெண்ணா என்று கூட பார்க்காமல் மனுதாரர் என்ன கூற முயல்கிறார் என்பதை கூட கேட்காமல் எழுதி கொடுத்த நாடக வசனத்தை பேசி மக்களிடையே ஜோக்கராக காட்சியளித்ததையும், பொதுமக்களிடம் புகார் பெட்டியில் மனுக்களை போட வைத்து பிறகு புகார் பெட்டியை பூட்டி திமுக ஆட்சிக்கு வந்ததும் குறைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று கூறிவிட்டு புகார் கொடுத்தவர்கள் எப்போது தலைமைச் செயலகம் வந்தாலும் முதலமைச்சர் அறையில் தன்னை நேரடியாக பார்க்கலாம் என்று நாடகம் ஆடியதை தமிழக மக்கள் இன்னும் மறக்கவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். புகார் பெட்டியில் போடப்பட்ட மனுக்களுடைய நிலை என்னவென்று இன்று வரை தெரியவில்லை என்றும், ஒருவேளை புகார் பெட்டியினுடைய சாவி தொலைந்து விட்டதா என்று மக்கள் எழுப்பிய கேள்வி ஞாபகம் இல்லையா என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் திமுக தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசியதாகவும், அது வெட்டி பேச்சு என்று திரு ஸ்டாலின் பேசியுள்ளார் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர், திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று நான் பேசினால் அது வெட்டி பேச்சாம். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத சுமார் 525 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சி பொறுப்பை ஏற்றது யார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவற்றில் சுமார் 53 வாக்குறுதிகள் மத்திய அரசை வலியுறுத்தி முயற்சிகள் மேற்கொள்ளுதல் என்று குறிப்பிட்டது யார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆட்சிக்கு வந்து 44 மாதங்கள் ஆகியும் தமிழக மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய மற்றும் பணப்பயன் அளிக்கக்கூடிய கீழ்கண்ட ஒரு முக்கிய வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நீட் தேர்வு ரத்து, குடும்ப அட்டைக்கு கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை, பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் என்று கூறியது, தமிழக மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் ரத்து, 100 நாள் வேலை 150 நாளாக அதிகரிக்கப்படும் என்று கூறியது, சிலிண்டருக்கு எரிவாயு சிலிண்டர் மானியமாக 100 ரூபாய் வழங்கப்படும் என்றது, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, மாசந்தோறும் மின்கட்டணம் கணக்கீடு, பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரம், அனைத்து உணவுப் பொருட்கள் குறைந்தபட்சம் ஆதார விலை, நெல் கரும்பு குறைந்தபட்சம் ஆதார விலை நிர்ணயம், அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் குழு அமைத்து 3 மாதங்களுக்குள் சீரமைக்கப்படும், மாநில நிர்வாக தீர்ப்பாயம் அமைக்கப்படும், முதியோர் உதவித்தொகை 1500 உயர்த்தப்படும், பாலியல் கொடுமை பாதிக்கப்பட்டோர் விவரம் ரகசியமாக வைக்கப்படும், தனிப்பிரிவுகள் மூலம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று
நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் என்று பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மேலும் 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது பல்வேறு இடங்களில் பேசும்போது திமுகவின் 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் 90% மேல் நிறைவேற்றப்பட்டு விட்டன என்று பேசிய திரு ஸ்டாலின் நேற்று சிவகங்கையில் பேசும்போது திமுகவினுடைய 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 389 வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்றும் இன்னும் 116 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். இதிலிருந்து முன்னுக்கு பின் முரணாக பேசும் திரு ஸ்டாலினுடைய பொய் முகம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களிடம் உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய ஜனநாயக கடமையின்படி திமுகவின் 525 தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற சட்டமன்றத்திலும் அறிக்கைகளிலும் பேட்டிகளின் போதும் அழுத்தம் கொடுத்தோம். எதிர்க்கட்சியாகிய நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திய பிறகு 28 மாதங்கள் கழித்து பல்வேறு நிபந்தனைகளுடன் மகளிர் உரிமை தொகையை வழங்கிய அரசுதானே இந்த ஸ்டாலின் மாடல் அரசு என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மகளிர் உரிமை தொகையை உடனே வழங்கினார்கள். இதை திரு ஸ்டாலின் உணராதது ஏனோ என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் எங்களது கட்சி நிர்வாகி திரு ஜெகபர் அலி என்பவர் அம்மாவட்டத்தில் விடியா திமுகவின் சட்டத்துறை மந்திரியுடைய தொகுதியில் நடைபெற்ற கனிம வள கொள்ளை பற்றி அரசினுடைய அனைத்து துறையிடமும் புகார் அளித்துள்ளார். பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறையோ நடவடிக்கை எடுக்க வேண்டிய வருவாய் மற்றும் கனிம வளத்துறையோ வேடிக்கை பார்த்தன என்றும் ஜெகபர் அலியுடைய புகார் கனிம வளையின் கொள்ளையர்களுடைய கைகளுக்கு செல்லுகிறது. எதிரிகளுடைய லாரி ஜெகபர் அலி மீது ஏற்றப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்வில் பொதுவான விவரங்களான கொலை செய்யப்பட்ட ஜெகபர் அலி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் அவர் வகிக்கும் பொறுப்பு, சமூக ஆர்வலராக அவர் செயல்பட்டு வருவது, கனிமவள கொள்ளை திருமயம் வட்டாட்சியர், கனிமவளத்துறை உதவி இயக்குனர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் புகார் அளித்தல், லாரி ஏற்றி சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்படுதல், இவரது கொலையினுடைய பின்னணி குறித்து விசாரித்து ஏவி விட்ட உண்மை குற்றவாளிகளை பிடிக்காமல் லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை கைது செய்து வழக்கை திசை திருப்ப நினைக்கும் காவல்துறை போன்றவற்றை யார் எஸ்தல பதிவில் வெளியிட்டாலும் மேலே உள்ள வார்த்தைகளை குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். அறிக்கை என்றால் இன்னும் விவரமாக எழுதலாம். இந்த குற்றச் செயலை எதிர்க்கட்சியான நாங்கள் தெரிவிக்கும் போது சட்டப்படி விரைந்து நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு குற்றச் செயலை மடைமாற்றம் காப்பி பேஸ்ட் என்று உளறி திரிவது வெட்கக்கேடாது என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் 2011-16 சட்டமன்ற தேர்தலின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள் பற்றியும் அரசாணை எண் பற்றியும் கேள்வி எழுப்பியுள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2011 மற்றும் 16 தேர்தல் வாக்குறுதிகளை அம்மாவின் அரசு ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே தமிழக மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய விலையெல்லாம் மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, 8 கிராமில் தாலிக்கு தங்கம், குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ விலையில்லா அரிசி, 4 விலையில்லா ஆடுகள், விலையில்லா பசுமாடு, விலையில்லா மடிக்கணினி, ஏழை எளியவர்களுக்கு பசுமை வீடுகள், இலவச வீட்டுமனை பட்டா, 5 லட்சம் முதியவர்களுக்கு முதியோர் ஓய்வூதியம், கர்ப்பிணி தாய்மார்களுக்கான உதவித்தொகை 1200 இருந்து 18,000 உயர்த்தி வழங்குதல், கர்ப்பிணி தாய்மார்களுக்கான உதவித்தொகை 12,000 இருந்து 18,000 உயர்த்தி வழங்குதல், மாணவர்களுக்கு விலையில்லா சைக்கிள், மகளிருக்கான இருசக்கர வாகன மானியம், மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி, 3 முறை விவசாய கடன் தள்ளுபடி, நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம், அரசு ஊழியர்களுக்கு புதிய ஊதிய குழுவின்படி ஊதிய உயர்வு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அதிகரிக்கப்பட்ட விடுமுறை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் அம்மாவின் அரசு புதிய மாவட்டங்களையும் அரசு மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% உள் ஒதுக்கீட்டையும் வழங்கி
ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ கனவை நிறைவேற்றினோம் என்று பெருமிதத்தோடு தெரிவித்திருக்கிறார். நாங்கள் 90% மேல் எங்களது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளோம். ஒரு சில அறிவிப்புகள் 1.5 ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காரணங்களால் நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. தற்போது திமுக தான் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளது. அம்மாவினுடைய அரசு அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டனவா என்று அரசு அதிகாரிகளை கேட்டாலே தெரிந்துவிடும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மகளிருக்கு 50 விழுக்காடு மானியத்தில் கூட்டல் பற்றி கேள்வி எழுப்பியுள்ளார். 3 ஆண்டுகளில் வேலைக்கு செல்லும் மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 2.85 லட்சம் அம்மா இருசக்கர வாகனங்களை 740 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அம்மாவின் அரசு வழங்கியதை பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மூடி மறைக்க பார்க்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் 2011-21 வரை சட்டமன்றத்தில் 111 விதியின் கீழ் அம்மா அரசு அறிவித்த 1704 அறிவிப்புகளில் 1658 அதாவது 97% அறிவிப்புகள் செயலாக்கப்பட்டுள்ளது. இந்த புள்ளி விவரம் 2022 ஆண்டு மார்ச் மாதம் சட்டமன்றத்தில் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கையிலேயே உள்ளது என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இதேபோல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழா அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டாடப்பட்டது. அப்போது 568 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டன. அவற்றில் 566 அறிவிப்புகள் அரசாணை வெளியிடப்பட்டு 289 திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டன. 277 திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. மீதமுள்ள 2 திட்டங்களும் ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டு விட்டன என்று புள்ளி விவரத்தோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடர்ந்து திரு ஸ்டாலின் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பேசும்போது தமிழ்நாடு திவாலாகிவிட்டது என்று புது பொருளியை கிளப்புகிறேன் என்று 2011 திமுக உபரி வருவாயை விட்டு சென்றதாக மிகப்பெரிய பொய்யை பேசியுள்ளார். 2009-10 வருவாய் பற்றாக்குறை 3531 கோடி ரூபாய் என்றும் 2010-11 வருவாய் பற்றாக்குறை 2729 கோடி ரூபாய் என்றும் எங்கே உபரி நிதியை இவர்கள் விட்டு சென்றார்கள். மேலும் 2011 திமுக ஆட்சியினுடைய இறுதியில் தமிழகத்தின் கடன் 1 லட்சம் கோடியை தாண்டி விட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இந்த புள்ளி விவரங்களை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து உண்மையை பேச வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையிலும் 21/1/2025 அன்று அவருடைய அறிக்கையிலும் பேட்டியின் வாயிலாகவும் இந்தியாவிலேயே தமிழகம் கடன் வாங்குவதில் முதலிடம் வகிக்கிறது என்றும் கடன் மற்றும் வருவாய் அதிகரித்த நிலையில் மூலதன செலவு 50% கூட மேற்கொள்ளப்படவில்லை என்றும் புள்ளி விவரங்களுடன் எடுத்துரைத்தேன் என்றும் அதற்கு நேரடியாக நாகரிகமான பதில் திரு ஸ்டாலினிடம் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். நான் திரு ஸ்டாலின் சவால் விடுகிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற நீர்வளப் பணிகள், சாலை பணிகள், உருவாக்கப்பட்ட புதிய மாவட்ட பணிகள், மருத்துவ கட்டமைப்பு, கல்வி கட்டமைப்பு என பட்டியலிடுகிறேன். இதுபோன்று எத்தனை வளர்ச்சி திட்ட பணிகளை திமுக கொண்டு வந்தது என்று மக்களுக்கு விளக்கட்டும். மக்களே இது குறித்து முடிவு செய்யட்டும். இதில் இவர் பெரிய சாதனை படைத்துவிட்டதாகவும் நான் பொறாமைப்படுவதாகவும் கூறுகிறார். இதில் சொல்லாததையும் செய்தேன் என்று அடிக்கடி புளித்து போன வசனம் வேறு. இதில் இதுபோல பதவிக்காக நாங்கள் முதுகு வளைந்து சேவை செய்தோம் என்று பொய் மேல் பொய் பேசியுள்ளார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இதே கேள்வியை நான் கேட்கிறேன். 1999 பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து போட்டியிட்டு மத்திய பாஜக அரசில் வெட்கமில்லாமல் முக்கிய துறைகளை பெற்று அமைச்சர்களாக அங்கம் வகித்தது யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பாஜக தலைவர்களை முதுகு வளைய கூப்பிட்டு திமுக தலைவர் கருணாநிதியுடைய நாணய வெளியீட்டை வெட்கமில்லாமல் நடத்தியது யார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து 2004 மற்றும் 2009 மந்திரி பதவிக்காக திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் குடும்பத்தினர் டெல்லியில் முகாமிட்டு முக்கிய துறைகளினுடைய மந்திரி பதவி பெற்றது போல நாங்கள் 2014 மற்றும் 19 எந்த மந்திரி பதவியையும் பெறவில்லை என்றும் மேலும் 1999 முதல் 2011 வரை சுமார் 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நீங்கள் தமிழ்நாட்டின் நலனுக்காக மத்திய அரசிடமிருந்து பெற்ற நிதி எவ்வளவு என்றும்
செயல்படுத்திய திட்டங்கள் எத்தனை, உங்கள் குடும்பத்திற்காக சாதித்த, சேர்த்த, வாதாடி பெற்ற மந்திரிகளுடைய எண்ணிக்கை எத்தனை, நில அபகரிப்பு எத்தனை, தமிழ் திரைப்படத்துறையை கபலீகரம் செய்தது எப்படி, நீட் நுழைவுத் தேர்வு, டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் ஆய்வு என்று தமிழகத்திற்கு விரோதமான அனைத்து பிள்ளையார் சுழி போட்ட நீங்கள் மத்தியில் அரசில் அங்கம் வகித்ததை தமிழக மக்கள் எப்போதும் மறக்க மாட்டார்கள். அதனால்தான் 2011 பெரும் தோல்வியை மக்கள் பரிசளித்தார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நான் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றியது குறித்து டெல்லை அறிக்கை வெளியிட வலியுறுத்தி வருகிறேன். உண்மையில் இந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு திராணி இருந்தால் தமிழக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளது என்று 9/8/2021 அப்போதைய நிதியமைச்சர் வெளியிட்ட நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை போல் தமிழகத்துடைய தற்போது நிலை குறித்து வெளிநாட்டு முதலீடுகள் குறித்தும் இதுவரை எத்தனை குழுக்கள் அமைக்கப்பட்டு அறிக்கைகள் வழங்கியது, அவ்வறிக்கைகள் மீது எடுத்த நடவடிக்கைகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடலாமே என்று தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்கள் உண்மையை உணர்ந்து கொள்வார்கள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு என்றும், விலைவாசியை குறைக்க எந்த ஒரு திட்டத்தையும் இந்த அரசு கொண்டு வரவில்லை என்றும், 3 முறை மின்கட்டண உயர்வு, ஏற்கனவே 2 மடங்கு உயர்த்தப்பட்ட சொத்து வரி, இனி ஆண்டுதோறும் 6% உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வு, அனைத்து பதிவு கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு, கட்டுப்பாடு பொருட்களுடைய விலை உயர்வு என மக்களின் மேல் அதிக சுமையை சுமத்தி வருவதுதான் ஸ்டாலின் மாடல் அரசு என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, வழிப்பறி, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கள்ளச்சாராயம், மணல் கடத்தல், கஞ்சா மற்றும் போதைப் பொருள் கேந்திரமாக தமிழ்நாடு உருவாவதற்கான காரணமாக இந்த கையாலாகாத ஆட்சியில் தமிழக மக்கள் படும் சிரமங்களை சிறிதும் கவலைப்படாமல் அவற்றையெல்லாம் திசை திருப்பும் நோக்கத்துடன் செயல்பட்டு மக்கள் விரோத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், இனியாவது நிதி நிலைமை பற்றியும் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் தமிழகத்தில் நிலவும் பிரச்சனைகளை பற்றி நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பதை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்திருக்கிற முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.